அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு ஆணுடைய ஜாதகத்துல இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்கு அப்படின்றத என்ன கணிதத்தின் மூலயமா நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லக்னத்துக்குள்ள ஐவிஎஃப் அப்படின்ற பெருத்த பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய இந்த சிகிச்சை நமக்கு பலன் அளிக்குமா அப்படின்றத பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்றவங்க யாரும் 18 வயசு 19 வயசு 21 வயசு 25 வயசுக்குள்ள எல்லாம் கல்யாணம் பண்ணிடல. இவங்களுடைய இந்த சர்க்குலேஷன் பீரியட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லைங்களா, இது முதிர்ந்த பிறகுதான் நிறைய பேர் கல்யாணம். ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நிறுவனத்திற்கும் ஆன்மீக அன்பர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குழலோடும் யாழோடும் தொடர்புடைய மழலையின் வரத்தே பெரும் வரமாக நம் மானுடம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதனாலதான் எல்லாத்தையுமே 2 அடியில சொன்ன இந்த வள்ளுவம் குழலினிது யாழினிது அப்படின்னு நமக்காக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மழலை அப்படின்ற தன்மை ஒரு மானிட ஜீவிதத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம உணர முடியும். இந்த வாழ்க்கையின் பயணத்துல நிறைய பேருக்கு, நிறைய தம்பதியர்களுக்கு இந்த குழந்தை வரம் ஏதோ ஒரு காரணத்தினால மறுக்கப்படுது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, இந்த மறுக்கப்படுவதற்கான காரணங்களும் மறுக்கப்பட்டதை மீண்டும் பெறுவதற்கான வழிகளையும் வழிபாட்டு முறைகளையும் பின்வருமாறு காணலாம். எதனால ஒரு ஜாதகத்துக்கு குழந்தை பேரு இல்லாம போகுது, இல்ல லேட் ஆகுது அப்படின்றத ஒரு சில கணிதத்தின் மூலயமா நமக்கு இந்த ஜோதிடவியல் உணர்த்தி இருக்கு. இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு ஆணுடைய ஜாதகத்துல இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்கு அப்படின்றத என்ன கணிதத்தின் மூலயமா நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, செவ்வாய், குரு, இந்த இப்ப நான் சொன்ன விஷயங்கள் பலமா இருக்கணும். பலமா இருந்தா எந்த அரச மரத்தையோ எந்த ஆலமரத்தையோ எந்த கோவில் வழிபாடோ இல்லாமலே அவங்களுக்கு ஒரு வாரிசு மிக எளிதில கிடைச்சிடும். ஆண்களுக்கு. பெண்கள் அப்படின்ற பட்சத்துல ஒரு ஜாதகத்துல பாக்கியமாக கருதப்படுகின்ற இடம் 9ஆம் இடம். அதனாலதான் குழந்தைய பாக்கியத்தோட நம்மளுடைய தமிழ் சமூகம் தொடர்பு படுத்தி இருக்கு. அப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல அதே மாதிரி 5 முதல் குழந்தை இல்லைங்களா, பூர்வ புண்ணியம் இல்லைங்களா, அப்ப 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் மற்றும் குரு, இந்த பாவகங்களுக்கான கிரகங்களும் பாவக அதிபதிகளும் சிறப்பா இருக்கும் பட்சத்துல இயல்பாவே அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிடும். இப்ப நம்ம சொன்ன இந்த கணிதத்துல ஏதேனும் மாறுபாடுகளோ பலம் குன்றியோ இருக்கக்குள்ள அவங்களுக்கான இந்த குழந்தை பேரு சற்று தாமதப்படுத்துதலோடு மறுக்கவும் படுகின்றது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த மறுக்கப்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 9ஆம் பாவகாதிபதி நீசம், 5ஆம் பாவகாதிபதி நீசம், அதே மாதிரி குரு நீசம், அஸ்தங்கம், பலவீனப்படுவது, இதெல்லாமே குழந்தை பேரு சற்று தள்ளி போறதுக்கான ஒரு சில விஷயங்களா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா. இப்போ இன்டெப்த் கொஞ்சம் போலாம். இப்போ இந்த அறிவியல் ரீதியா நிறைய விஷயங்களை இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி குழந்தை இல்லைங்க மலை வேம்பு குடிங்க, அப்படி இல்லைன்னா போய் அரச மரம் சுத்துங்க இப்படின்றதோட சரியா போயிடும். இன்னைக்கு ஐவிஎஃப், ஐயுஐ, ஐசிஎஸ், அதுக்கப்புறம் செரகட் மதர், அதாவது வாடகை தாய் அப்படின்னு நிறைய விஷயத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் நமக்குள்ள புகுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஒரு ஜாதகத்துல சந்திரன் கேது இணைவு இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த ஜாதகருக்கு யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனை நிச்சயமா இருக்கும். செவ்வாய் கேது இணைவு இருக்கு, சுக்கிரன் கேது இணைவு இருக்கு அப்படின்னா நிச்சயமா கரு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த சந்திரன் கேது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவரியில பிரச்சனை வந்துடும். நீர் கட்டி, சந்திரன்னா நீருங்களா, கேதுன்னா கழிவை தேக்கி வைக்கக்கூடிய இடம். அப்போ சந்திரன் கேது இணைவு இருந்தா கண்டிப்பா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சந்திரன் கேது இணைவு இருந்ததுன்னா
அந்த ஓவரியில இருந்து யூட்ரஸ்க்கு டிராவல் பண்ணக்கூடிய வழியான பிலோபியன் டியூப்ல பிளாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். பிலோபியன் டியூப்லயே குழந்தை தங்கறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்துரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த குருவோட கேது சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகங்களை பாத்தீங்கன்னா இந்த பிலோபியன் டியூப் வழியா வந்து உயிரணுவோட இறைஞ்சு அந்த கரு முட்டை இருக்கு இல்லைங்களா, இது போயிட்டு மைட்டோகாண்ட்ரியத்துல போய் பிளக் ஆகக்கூடிய அந்த சத்து தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்காது. இதனால குழந்தை பேரு சற்று தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஜாதகத்துல மாந்தியோட குருவின் இணைவானது அந்த வம்சத்துக்கு குழந்தை பேருவை நிராகரிக்க வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம ரொம்ப ஆழமான விஷயமாக பார்க்க முடியும். சரி, இப்ப இந்த குழந்தை பேரை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன? ஒரு குழந்தை எனக்கு வேணும், அப்ப அந்த குழந்தைய வாங்கறதுக்கான வாய்ப்புகள் என்ன? அந்த குழந்தையுடைய வரம் எனக்கு வேணும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளையும், எப்ப எனக்கு இந்த குழந்தை வரம் கிடைக்கும், இந்த மழலை வரம் கிடைக்கும் அப்படின்ற காலகட்டத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா 5ஆம் அதிபதி ஏறிய நட்சத்திராதிபதியின் சூட்சமம் மற்றும் அந்தர காலகட்டங்களில் இவங்களுக்கான குழந்தை நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து எத்தனை 5ஆம் அதிபதியோடைய இந்த அந்தரத்தையும் புத்தியும் நாங்க கடந்து வந்துட்டோம், இன்னைய வரைக்கும் எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் இல்லை அப்படின்னா அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா விஞ்ஞான ரீதியா தான் நம்ம கண்டிப்பா போவோம். கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகக்குள்ள IVF அப்படின்ற பெருத்த பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய இந்த சிகிச்சை நமக்கு பலன் அளிக்குமா அப்படின்றத பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்றவங்க யாரும் 18 வயசு 19 வயசு 21 வயசு 25 வயசுக்குள்ளலாம் கல்யாணம் பண்ணிடல. இவங்களுடைய இந்த சர்க்குலேஷன் பீரியட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லைங்களா, இது முதிர்ந்த பிறகுதான் நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க. அப்போ அடுத்த கட்டம்னாக்குள்ள நம்ம சிகிச்சைக்குள்ளதான் போக வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப இந்த சிகிச்சைக்கு போகிறோம் அப்படின்னா 10 லட்சம் 15 லட்சம் 5 லட்சத்துக்கு கம்மியா IVF கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும். எந்த காலகட்டத்துல போலாம் அப்படின்னா கண்டிப்பா 7.5 சனியில இருக்கக்கூடிய ஜென்ம சனியில IVF IUI அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ள போக தேவையில்லை. அஷ்டம சனி போகக்குள்ளயும் நீங்க போக தேவையில்லை அப்படின்றத எடுத்துக்கோங்க. எந்த காலகட்டத்துல போலாம், சிகிச்சைக்கு போகக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி தொடர்பு 9ஆம் அதிபதி தொடர்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் உங்களுக்கு குழந்தைய வழங்கக்கூடிய தன்மையில இருக்கும் அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். இப்போ அண்ணனுக்கு குழந்தை இல்லை, தம்பிக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு வம்சா ரீதியா ஒரு குழந்தை மறுக்கப்படுகின்ற ஜாதகங்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இல்லைங்களா. இத மாதிரியான ஜாதகங்களுக்கு குலதெய்வம் சார்ந்த வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு பெரும் பயனை அளிக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை பிறந்துருச்சுங்க, 2வது குழந்தைக்காக வெயிட் பண்றோம், 2வது குழந்தை கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா முதல் குழந்தையுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க. முதல் குழந்தையுடைய ஜாதகத்துல 3ஆம் அதிபதியும் செவ்வாயும் இருக்கக்கூடிய தன்மையை ஆய்வு செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்போ இளைய சகோதரம் வரும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியா கணக்குல எடுத்துட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உத்திரட்டாதியிலயோ பூசத்திலேயோ அனுஷத்திலேயோ ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தக்குள்ள நிச்சயமா அந்த குழந்தைக்கு இளைய சகோதரம் சற்று தாமதமா கிடைக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினால் நம்மளுடைய வாழ்வின் கர்ம கணக்கை எடுத்து கொண்டு வந்துதான் பிறக்கும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. இப்போ இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ காலகட்டம் இப்ப நமக்கு கண்டிப்பா இப்ப விநாயகர் சதுர்த்தி வருது. இப்போ பேசக்கூடிய விஷயத்துக்கான பெர்ஃபெக்டான டைம் அப்படின்றத இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அந்தந்த குடும்பத்துக்கு முடிஞ்ச மாதிரியான பிள்ளையார வச்சு வழிபடுவாங்க இல்லைங்களா. ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் 1000 ரூபாய் 5000 வரைக்கும் பிள்ளையார வாங்கி வச்சு வழிபடுவாங்க. அந்த மண் பிள்ளையார வச்சு வழிபட்டு அன்னைக்கு சாயந்தரமே ஒரு பெரிய நீட்டு மஞ்சள் துணியில 2 கைப்பிடி நிறைய சில்லறை காசு, 1 ரூபாய் காயின் 2 ரூபாய் காயின் 5 ரூபாய் காயினை வச்சு ஒரு முடி போட்டு புருஷனும் மனைவியும் சேர்ந்து அந்த காசை அந்த விநாயகருடைய வயிற்றுல வச்சு கட்டணும். நம்ம 1 ரூபாய் காயின் வச்சு அழுத்துவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலு இத மாதிரி வச்சு கட்டணும். பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாமியை எடுத்துட்டு போயிட்டு நம்ம நீர்நிலையில சேர்க்கறதுக்கு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சேர்த்துறாம செய்யணும். பூஜை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. டைட்டா இறுக கட்டி
உன்னுடைய வயிறு நிறைஞ்ச மாதிரியே என்னுடைய வயிறும் நிறையணும், எங்க குடும்பத்துக்கு ஒரு வம்சம் வளரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த சிலைய நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சு ஒரு பித்தளை பாத்திரத்தை போட்டு மூடிடுங்க. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்க வீட்டுல ஒரு மழலையின் பாதம் பதிக்கப்படும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, இது மட்டும் கிடையாது. குழந்தை அப்படின்னாலுமே நமக்கு ஞாபகம் வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். இந்த சின்ன சின்ன பாதத்தை வச்சுக்கிட்டு அவருடைய பாதத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறோம். சொல்லுவாங்க அந்த மயில் பீலி அசைய அசைய அவன் நடந்து வருகின்ற அழகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த புல்லாங்குழலோட வரக்கூடிய அந்த கிருஷ்ணருக்கான ஒரு வழிபாடு இருக்கு. கிருஷ்ணரை நம்ம எந்த நாள்ல வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியில பஜனை கோயில்னு சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணரை வழிபடக்கூடிய கோயில பஜனை கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணர் கோவில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 கிலோ வெண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு வச்சு எடுத்துட்டு வந்துருங்க வீட்டுக்கு. இந்த வெண்ணெய வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சின்ன தொட்டில்ல ஒரு கிருஷ்ணர் சிலைய போட்டு, இல்லைன்னா தொட்டில் வாங்க முடியல, குட்டியா ஒரு தொட்டில் இல்ல அப்படின்னா சின்னதா ஒரு பாக்ஸ்ல கூட கயிறு கட்டிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஒரு யானை கட்டுற மாதிரி தூளி கட்டுற மாதிரி துணியால கூட கட்டிக்கோங்க. பூஜை ரூம்ல கட்டிட்டு அதுல ஒரு கிருஷ்ணர் சிலைய போட்டுருங்க. இந்த அஷ்டமி அன்னைக்கு வாங்கி எடுத்துட்டு வந்துடுறீங்க இல்லைங்களா? காலையில எடுத்துட்டு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெயை மட்டும் எடுத்து கையில வச்சுக்கிட்டு சந்தான கோபால மந்திரம், இந்த மந்திரத்தை ஒரு 3 தடவை சொல்லிட்டு அந்த வெண்ணெய சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டுட்டு அந்த தொட்டில ஒரு தடவை அசைச்சு விட்டுருங்க. சந்தான கோபால மந்திரம் அவ்வளவு பெரிய மந்திரத்தெல்லாம் எங்களால சொல்ல முடியாதுன்னா ரொம்ப ஈஸியான மந்திரம் தான். ஓம் தேவகி சீத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தன்யம் கிருஷ்ணாத் வாமசகம் சரணம் கதா தேவதேவ ஜெகநாதா கோத்திர விருத்திகர பிரபு ஆயுஷ் மந்தம் எசசுஷம்னு வரும். 4 லைன் 10 தடவை படிச்சா மனப்பாடம் ஆயிடும். இத 3 தடவை சாமி கிட்ட நின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணெய சாப்பிட்டுட்டு தூளியை ஆட்டி விட்டுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க சப்பாத்தி தேய்க்கக்குள்ள, துணி துவைக்கக்குள்ள, நடக்கக்குள்ள, வீடு கூட்டக்குள்ள எத்தனை தடவை அந்த மந்திரத்தை பாராயணம் செய்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்க வீட்டுக்கு ஒரு மழலையின் வாசம் வரும் அப்படின்றதுல உறுதியா இருக்கலாம் அப்படின்றத மனசார நினைச்சுக்கோங்க. நன்றி.